போயிட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு ஓகே. நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காக அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர்களுடைய விலையில்லா மடிக்கணி வழங்குகின்ற விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. முதல் நிகழ்வாக விழா பொதுநல் பேராசிரியர் டாக்டர் முகமது சித்தி. Alhamdulillah Rabbil Alamin Ar-Rahmanir Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdinas siratal mustaqim Siratal ladzina an'amta 'alaihim غير المغضوب عليهم ولا الضالين آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய இறைவன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் இறைவனுக்கே ஆகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையும். அவனே தீர்ப்பு நாளில் அதிபதியும் ஆவான். இறைவா, உங்கள் முன்னையே வணங்குகிறோம், முன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயா? அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. தமிழ் தாய்
இந்த ஒரு நல்லதொரு திட்டத்தை வழங்கி அதன் பயனாக நம்முடைய விழா நாயகர் எப்பொழுதும் விழாவை அமைச்சர் அவர்கள் கையால் இந்த கணிப்பொறியை வளர்ப்பதற்காக பல்வேறு முறைகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நாங்கள் மாணவ சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம் நினைத்து பார்க்கின்றோம். இந்த விழாவிற்கு பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே பல்வேறு இடநிலை சூழல்களிடையே வந்துள்ள மேதகு நம்முடைய அமைச்சர் அவர்களை வருக வருக என எங்கள் கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்ற எங்களுடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர், இந்த அலுவலகம் தஞ்சை மாவட்டத்தில் கடைகோடியாக இருந்தாலும் என்னுடைய கடைப்பார்வை அல்ல, என்னுடைய முதல் பார்வை இந்த பகுதிக்கு தான் என கூறி பல்வேறு திட்டங்களை செம்மையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு எங்களுடைய கல்லூரி செயலர் துடிப்பு மிக்கவர், துடிப்பு மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், இளமையானவர், இனியவர் அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்வடைகின்றேன். இந்த இனிய விழாவிற்கு மேடையில் அமர்ந்துள்ள பெருமகனார்கள், அலுவலர்கள், எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், எங்களுடைய ஊரை சேர்ந்த சமுதாய பெரியவர்கள், பல்வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அத்துணைக்கு மேலாக எங்களுடைய உயிர் துடிப்புகளால் விளங்கிக் கொண்டிருக்கும் எல்லோருமே மாணவ மாணவிகள், நிருபர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அது மட்டுமல்ல இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும் என நினைத்தாலும் பல சூழ்நிலைகளால் வருகை புரியாமல் ஆங்காங்கே இருந்து பேச்சினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற மேன்மக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களை வரவேற்பதில் மகிழ்வடைந்து வாய்ப்புக்கு நன்றி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நேரம் மாண்புமிகு அமைச்சர் பெருமான் அவர்களுக்கு எங்கள் கல்லூரி தாளர் ஜனாப் டாக்டர் எஸ் மோகன் அஸ்லம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரி முதல்வர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு கல்லூரி துறை முதல்வர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதிராமட்டத்தை ஒரு கல்விப்பட்டமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற தாளாளர் அவர்களுக்கு கணிப்பொறித்துறை தலைவர் பேராசிரியர் ஜெயவர்தன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். முன்னாள் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவர் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய தலைவர் திரு சரோஜ மலையை அவர்களுக்கு தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழக அரசுடைய முன்னோடி திட்டமான மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் விழா சிறப்புரையாற்றி மடிக்கணினி வழங்க இருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த எளிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியுடைய செயலர் முனைவர் திரு எஸ். முகமது அஸ்லாம் அவர்களே, பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துடைய தலைவர் அவர்களே, அதிராம்பட்டினம் பேரூராட்சி தலைவர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே, அனைத்து துறை அரசு அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இங்கே 535 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட உள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறையிலே எண்ணற்ற சாதனைகள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்க அறிந்ததுதான். ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அது பள்ளிக்கூடம் போனால் முதல் அங்கன்வாடியில இருந்து அரசுடைய உதவிகள் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அது பிறகு சத்துணவு, கல்வி, இலவச கல்வி, அதுபோக உதவித்தொகை, அந்த குழந்தைகள் படித்து வருவதற்கு வேண்டிய புத்தகங்கள் இன்றைய அரசால் கொடுக்கப்படுகின்றது. நோட்ஸு, ஜாமெட்ரி பாக்ஸு, சீருடைகள், காலணிகள், இவ்வளவு அரசால் கொடுக்கிறோம். அதுக்கு பிறகு குழந்தைகள் படித்து மேலே வர வர சைக்கிள், முதல் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் திட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் பையங்களுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக உதவித்தொகை, ஊக்கத்தொகை 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புகளுக்கு 1500, 1500, 2000 ஒரு 5000 ரூபாய் 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை, மடிக்கணினி, முடித்து பெண்களாக இருக்கிறவங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சா தாலிக்கு தங்க திட்டத்தின் கீழ் 25,000 பணமும் 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. பெண்கள் பட்டப்படிப்பு படித்திருந்தாங்கன்னா 50,000 பணமும் 4 கிராம் தங்கம். இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய கல்வியை முன்னேற்ற வேண்டும், பெண் கல்வி உயர்ந்தால் தான் இந்த நாடு முன்னேறும் என்ற ஒரு சீரிய நோக்கம். ஏன்னா ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த ஆண் கல்வி கற்றதாக தான் கருதப்படும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் தான் ஒரு குடும்பம் கல்வி கற்றதாக கருதப்படும். ஆக அந்த அளவிற்கு கல்விக்கான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட திட்டங்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த கல்லூரியில படிச்சு முடிக்க போறீங்க. இது இந்த லேப்டாப் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நீங்க வெளியில போகும்போது இந்த பட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி தான். இதை கையில வச்சுக்கலாம். ஒரு தேர்வோ, ஒரு போட்டித் தேர்வோ, இல்ல நாளைக்கு ஒரு வேலையோ நீங்க பதிவு செய்யும் போது இது இவங்க நீங்க தகுதி, யூ ஆர் எலிஜிபிள், அவ்வளவுதான். ஆனால் அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் நிறைய நீங்க பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்தாதான் இந்த ஓபன் மார்க்கெட்ல போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கோ இதுக்கெல்லாம் உங்களை ஆயப்படுத்தி கொண்டாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆனா அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு கையில போருக்கு செல்வதற்கு எப்படி ஒரு போர் உபகரணங்கள் வேணுமோ, வாள் வேணுமோ, அதெல்லாம் இருந்தால் தான் போரில் வெற்றி கொள்ள முடியும். அதற்கு தான் இந்த லேப்டாப். நீங்கள் வெளியில போய் போட்டித் தேர்வை சமாளிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகம் உங்க கையில இருக்கிற மாதிரி இந்த லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாலேஜ் இஸ் பவர். எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய நிறைய பொக்கிஷங்கள்லாம் உங்க கையில மடியில விழக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த மடிக்கணினியோட உபயோகம். அது கையில இருக்கும்போது இன்னும் உங்களுடைய அறிவாற்றலை மேன்மேலும் வளர்த்து கொண்டு போட்டி உலகத்திலே ஒரு நல்ல இடத்தை பிடிப்பதற்கு இது ஒரு உபகரணம். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தாராள அவர்கள் காரமணி கல்லூரிய அனைத்து துறைகளும், காரமணி கல்லூரிக்கு சென்றால் எந்த படிப்பு வேண்டுமானாலும், எந்த பட்டத்தை
புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆணைக்கிணங்க அதிராம்பட்டினம் காதி முகைதீன் கல்லூரியில் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முகமது அப்துல் காதர் அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய செயலர் அன்பு சகோதரர் முனைவர் எஸ் முகமது அஸ்லாம் அவர்களை இங்கே வருகின்ற ஊராட்சி மாவட்ட ஊராட்சி தலைவர் அன்பு சகோதரி அமுதாராணி ரவிச்சந்திரன் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பி என் ராமச்சந்திரன் அவர்களை பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சகோதரி சரோஜா மலையன் அவர்களை பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சகோதரி தமிழ்ச்செல்வி ஜெயபிரகாஷ் அவர்களை அதிராம்பட்டினம் பேரூராட்சி தலைவர் சகோதரர் எஸ் எஸ் அஸ்லாம் அவர்களை பேரூராட்சி துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பிச்சை அவர்களை அன்பு சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களை இங்கே வருகின்ற மாணவ மாணவிகளே பெற்றோர்களே கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்களே அன்பு சகோதரர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற பேராசிரியர் உயர் திரு ஜெயகிரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 3வது முறையாக வந்து கல்வித்துறையில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்க வேண்டும் என்று பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது 14,455 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு வரலாற்றில் கல்வித்துறைக்கு எந்த முதல்வரும் இவ்வளவு நிதி ஒதுக்கியது கிடையாது. இந்த நிதியை ஒதுக்கி பிளஸ் 2 படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும், பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் அனைவருக்கும் மடிக்கணினி, அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இப்பொழுது படிப்படியாக கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் கணினி உலகம், கம்ப்யூட்டர் உலகம். இந்த கம்ப்யூட்டர் அறிவு இல்லாமல் இனிமேல் மனிதன் வாழ முடியாது. இந்த கம்ப்யூட்டர் அறிவு பணம் படைத்த குழந்தைகளுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள் மடியிலும் இந்த மடிக்கணினி தழுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மடிக்கணினியை வழங்க உத்தரவிட்டு செயல்படுத்திக் கொண்டு வருகின்றார். எப்படி அணு விஞ்ஞானி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்வாரோ, நீ கனவுதான், உன்னுடைய கனவுதான் செயலாக முடிவாக உன்னுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது. அந்த கனவை உன்னுடைய உயர்வை எண்ணி நீ கனவு காண் என்று சொல்லுவார். அதுபோல் மாணவர்கள் எதிர்காலத்தில் கணினியில் ஒரு தத்துவ சிறந்தவர்களாக, எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உயர்ந்தவர்களாக நீங்கள் எல்லாம் வளர வேண்டும். எப்படி ஒரு சமுதாயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஷன் 2023 என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். தொலைநோக்கு 2023. அதிலே தமிழ்நாடு வளர்ந்து வரும் நடுத்தர நாடுகளுக்கு இணையாக ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் ஆண்டுக்கு 4.5 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும். அதாவது 10,000 அமெரிக்கன் டாலர் இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி இதிலே உலக நாடுகளில் இருக்கின்ற இணையாக கட்டமைப்புகளை உருவாக்கி தொழில் முதலீட்டை ஈர்த்து வேலை வாய்ப்பை பெருக்கி
வருமானத்தை உயர்த்து வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் சிறந்த கல்வி கற்று உயர்ந்து வேலை வாய்ப்புகளை பெற்று பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவற்றை பெற்று வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்கள் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மடிக்கணியை பெற இருக்கின்ற பெயர்கள் இங்கே வாசிக்கப்படவிருக்கின்றன. ஒவ்வொருவரும் பரிசாக வந்து அமைதியாக வந்து மடிக்கணியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் பெயர் பட்டியலை வாசிப்பார்கள்.
மாணவர்களை